டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் 14 இவிஎம் மிஷின்களை ஆய்வு செய்ததில் வலுவான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதா மீண்டும் இன்றைக்கு திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான என்ஆர் இளங்கோ அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்படி என்ன வலுவான ஆதாரம் சிக்கி இருக்கிறது? அதே போல தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஊத்தங்கரை எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி பேரம் பேசியதாக செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை தொடர்புபடுத்திய வழக்கிற்கு ஒட்டுமொத்தமாக விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து தான் பேச இருக்கிறோம். எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுடன் பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரிடம் உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கொளத்தூர்ல முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் போட்டியிட்ட தொகுதி, அதுல இவிஎம்ல முறைகேடு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே என்ஆர் இளங்கோ கடந்த சில நாட்களாக இந்த இவிஎம் மிஷின் தொடர்பான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதுல ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. 30% இவிஎம் மிஷின்ல பிரச்சனை இருக்குதுன்னு. இப்ப இன்றைக்கு மீண்டும் ஆய்வு செய்வதில் வலுவான ஆதாரம் கிடைத்திருக்கிறது. இதுதான் இந்தியாவிலேயே ஒரு முதல் வழக்காக இருக்க போகிறது. இது தேர்தல் ரிசல்ட்டை கூட மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. என்ன முறைகேடு இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது? என்ஆர் இளங்கோ அவர்கள் வைக்கின்ற அந்த ஆதாரம் என்ன? அதாவது வாக்குப்பதிவு நடந்த இயந்திரங்கள் அதை செக் அண்ட் வெரிஃபிகேஷன், எப்படி வாக்குப்பதிவு நடந்துச்சோ அதை அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் எடுத்து வைத்து அதெல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பாக்குறது தான் இந்த ப்ராசஸ். அது 29ஆம் தேதி தொடங்கி இப்ப நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதுல என்ன தெரிஞ்சிருக்கு, சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்றதன் மூலமா இது தேர்தலின் போதும் இது சரியா செயல்பட்டு இருக்குதா இந்த இவிஎம் எந்திரங்கள் அப்படின்றத. அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேண்டமா ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து ரேண்டமா வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து ஒரு 14, இப்போ கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 14 வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து வைத்து அதை செக் பண்ணி பார்க்கறது, எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது. அதுல பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா தேர்தல் ரிசல்ட் கொடுத்த இயந்திரங்கள். அப்படி பார்க்கும்பொழுது ஏற்கனவே 29ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு அந்த ப்ராசஸ் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு 2 வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து, அதாவது 2 வாக்குச்சாவடிக்குரிய இயந்திரங்களை எடுத்து செக் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது 8 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்ன அந்த சோதிக்கப்பட்ட பொழுது அப்பவே என்ஆர் இளங்கோ சொன்னாரு, 3 இயந்திரங்களில் பிரச்சனை இருக்கு. அதாவது 2 இயந்திரங்கள்ல விவிபேட் என்பது அந்த ஓட்டு போடுகிற மிஷின்ல பட்டன் அழுத்தும் போது நம்ம என்ன சின்னத்தை அழுத்துக்கிறோமோ அந்த சின்னம் அந்த மிஷின்ல லைட் எரிஞ்சு அந்த அதுக்குதான் வாக்களிச்சிருக்கிறோமா அப்படின்னு வாக்காளர் சரிபார்ப்பாரு. ஆமா, அந்த சீட்டு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தெரியும். அது விவிபேட். அந்த இயந்திரம் வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி சமீரன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது லைட் எரியல, அவ்வளவுதான், மற்றபடி அதுல பிரச்சனை கிடையாது, அதுக்கு பதிலாக நீங்க வேற இயந்திரங்களை எடுத்து சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதான் வழிகாட்டும் முறைகள்ல நெறிமுறைகள் அப்படிதான் இருக்கு. ஒரு மிஷின் பிரச்சனை அப்படின்னா நீங்க அடுத்த மிஷின் எடுத்து பாருங்க அப்படின்னு இருக்கு. அதுபடி நீங்க வேற மிஷினுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, 8 மிஷினை நாங்க சோதிக்கும் பொழுது அதுல 3 மிஷின்கள் எப்படி இருக்கு அப்படின்னும் போது 30% மேலேவே, அதாவது 100% 30% இயந்திரங்கள் மோசமா இருக்கு அப்படின்னு தெரியுது. அதாவது இன்னொரு இயந்திரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வாக்குப்பதிவு இயந்திரத்தை மூடி லாக் செய்வாங்க. ஓகேங்களா, லாக் செய்து சீல் வைப்பாங்க. வாக்குப்பதிவு செய்கிற பேலட் யூனிட் இருக்குல்ல, அதையும் மூடி சீல் வைப்பாங்க. இந்த ஓட்டெல்லாம் போய் பதிவாகுதுல கண்ட்ரோல் யூனிட், அதையும் மூடி சீல் வைப்பாங்க. இந்த சீல்லாம் அதுக்கு ஒரு டேக், அட்ரஸ் டேக் வைப்பாங்க. இதுல எந்தெந்த ஊரு, என்ன வாக்குச்சாவடி அப்படின்னு எழுதி அதுக்கு பின்பக்கம் சீல் வைப்பாங்க. அதுல ஒரு வாக்குச்சாவடி என்ன அவர் சொன்னாரு, அந்த வாக்குச்சாவடியில் என்ன அப்படின்னா, அந்த அட்ரஸ் டேக் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எதுவுமே நிரப்பாமல் முன்பக்கம் சீல் வைக்கப்பட்டிருக்கு, பின்பக்கம் தான் வைக்கணும் அப்படின்லாம் அவர் சொன்னார். அதுக்கு உரிய விளக்கத்தை யாருமே இது வரைக்கும் சொல்லலை. எப்படி எம்டியா இருக்க முடியும்? ஏன்னா முதலமைச்சர், அப்ப இருந்த முதலமைச்சர் போட்டியிட்ட தொகுதி சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்ப எவ்வளவு சீரியஸா நோட் பண்ணிருப்பாங்க முகவர்களே. அப்படி இருக்கும்போது எப்படி ஹியூமன் எரரா இருந்தா கூட எப்படி எதுலையுமே இல்லாம அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துச்சு. இப்போ அதெல்லாம் அவங்க எழுப்புனாங்க. எல்லாமே இந்த ப்ராசஸ் ஃபுல்லா, செகண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லா
வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு, ஒன்று நாங்கள் விளக்கம் கேட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ஆர் இளங்கோ அப்போ சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வாக்குச்சாவடி எண் 208 அப்படின்னு நினைக்கிறேன் கொளத்தூரில். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொளத்தூரில் வந்து நோட்டாவோடு சேர்த்து 36 வேட்பாளர்கள். அப்போ 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அந்த பேலட் யூனிட் 3 இருக்கு. மூன்றுமே சேர்ந்து ஒரு கண்ட்ரோல் யூனிட்ல பொருத்திருப்பாங்க. அதாவது இந்த 3லயும் என்ன இருக்குன்னா, இந்த 36 வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கும், சின்ன இருக்கும். அப்போ இந்த 3மே சேர்ந்து ஒரு கண்ட்ரோல் யூனிட்ல பொருத்திருப்பாங்க. இங்க பட்டன் அழுத்துறீங்க, எந்த சின்னத்துக்கு வேணாலும் நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் பதிவாகிறது வந்து இந்த பெட்டியில பதிவாகாது, அது தனியா ஒரு இயந்திரத்தில் பதிவாகும், கண்ட்ரோல் யூனிட்ல பதிவாகும். அப்போ அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை எல்லாம் இணைச்சிட்டு ஓட்டு போறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 3 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் இந்த கண்ட்ரோல் யூனிட் ரெகக்னைஸ் பண்ணுதா, அது இருக்கு, இது சிக்னல்ல தொடர்புல இருக்கா, ஆமா இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்னோட கனெக்ட் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குப்பதிவு கண்ட்ரோல் யூனிட் வந்து சொல்லணும். அப்படின்னா வந்து பேலட் யூனிட் நம்பர் 1 ரெகக்னைஸ்ட் அண்ட் அக்செப்டட் அப்படின்னு வரும், பேலட் யூனிட் நம்பர் 2 ரெகக்னைஸ்ட் அண்ட் அக்செப்டட்னு வரணும், பேலட் யூனிட் நம்பர் 3 நான் வந்து இதை கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத அது உறுதிப்படுத்தணும், அந்த டிஸ்பிளே ஆகும். அப்படி வரும்போது மு.க. ஸ்டாலின் பெயர் உள்ள முதல் பேலட் யூனிட் அது வந்து ரெகக்னைஸ் ஆகல. ஓகே, அதுல ஒரு வாக்கு எந்திரம் வந்து ரெகக்னைஸ் ஆகல, ஒரு பேலட் யூனிட் அந்த கண்ட்ரோல் யூனிட்ல ரெகக்னைஸே ஆகல அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவருடைய பெயர் இருந்திருக்கக்கூடிய அந்த பேலட் யூனிட் ரெகக்னைஸ் செய்யப்படவில்லை. அந்த மிஷின் கண்ட்ரோல் யூனிட்ல, அதாவது வாக்கு பதிவாகும் இயந்திரம் வாக்கு செலுத்தும் இயந்திரத்தை ரெகக்னைஸே செய்யல, அது மெஷின் ஃபெயிலியர் என்று பெல் என்ஜினியரும் ஒப்புக்கொண்டார். அதற்கான விளக்கத்தை பின்வரும் நாட்களில் தேர்தல் ஆணையம் கொடுப்பார்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவருடைய பெயர் இடம்பெற்ற அந்த வாக்கு எந்திரத்தில் வாக்கு செலுத்தி இருந்தால் அது கண்ட்ரோல் யூனிட்ல வந்து பதிவாகல, ரெகக்னைஸ் ஆகல, கனெக்டே ஆகலன்னு தான் அர்த்தம். கனெக்ட் ஆயிருந்தா ரெகக்னைஸ் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப ஏதோ ஒரு தொடர்பு அற்ற தன்மை அங்க இருக்கு. அதனால வந்து இது வந்து கனெக்ட் ஆயிருக்கான்றதே ரெகக்னைஸ் பண்ணல அந்த கண்ட்ரோல் யூனிட். அதை தான் இன்னைக்கு அவர் சொல்றாரு, இது வந்து சீரியஸான ப்ராப்ளம். வி.எஸ். பாபு கொளத்தூர் டிவிக்கு எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் எந்த கோளாறும் இல்ல, இதெல்லாம் பொய், தேர்தல் ஆணையம் ரொம்ப நேர்மையா அந்த தேர்தலை நடத்திருக்கு. தேர்தல் ஆணையம் இவர் என்ன ஸ்போக்ஸ் பர்சனா? அதெல்லாம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு, இந்த ஏன் ரெகக்னைஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் நீங்க கொண்டு வந்து வைக்கிறதுல இருந்து செக் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவேவும் லைட் ஏரியில விவிபேட்ல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்ஜினியர்ஸ் வந்து கூட இருந்தாங்க. இப்பவும் என்ஆர் இளங்கோ சொல்லும் போது சொன்னார் ரெகக்னைஸ் ஆகல அப்படின்றத இன்ஜினியர்ஸ் ஒத்துருக்காங்க. பெல் இன்ஜினியர்ஸ், ஆமா பெல் இன்ஜினியர்ஸ் ஒத்துருக்காங்க. அரசு நிறுவனம், நாங்க உங்கள்ட்ட விளக்கம் கேட்டிருக்கோம், அதுக்கு உரிய விளக்கத்தை நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கடந்த முறை பிரச்சனையவே ஒத்துக்கல, ஆனா இந்த முறை ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, அப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து எதுவுமே வந்து வி.எஸ். பாபு சொல்ற மாதிரி வெறும் வாய் வார்த்தைகள்ல சொல்ற விஷயம் கிடையாது. ஏன்னா அதிகாரிகள் சம்பந்தப்பட்டது, ஐஏஎஸ் அதிகாரிகள்ல இருந்து வாக்குப்பதிவு அலுவலர்கள் வரை எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு மிஷின் வந்து ரெகக்னைஸ் ஆகல அப்படின்றத அவருக்கு பேட்டி கொடுக்க ஒரு எம்பி, ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், அவர் ஏதோ போற போக்குல சொல்லிட்டு போறான்னு வி.எஸ். பாபு சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. அப்போ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத, அதுக்காக தானே இந்த ப்ராசஸே இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு செகண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்? அப்போ வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ 14 இதுவரைக்கும் 14 வாக்குச்சாவடிகளை சேர்ந்த இயந்திரங்கள் சோதிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து 5 இயந்திரங்களில் பிரச்சனை கண்டறிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு முறைகேடு நடந்துவதற்கான, வாக்குப்பதிவு முறையாக நடந்தது இல்லை அப்படின்றதுக்கான, நடக்கவில்லை அப்படின்றதுக்கான ஆதாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் திமுகவுடைய கருத்து. இப்போ இதையெல்லாம் வைத்து மு.க. ஸ்டாலினிடம் அனுமதி பெற்றுட்டு நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போவும் அவங்க இன்னைக்கும் திமுக வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி போகும்பொழுது இதில் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக அந்த வீடியோ ஆதாரங்கள், இன்ஜினியர்ஸ் கொடுத்த எழுத்துப்பூர்வமான விளக்கம், தேர்தல் அதிகாரிகள் கொடுத்த விளக்கம் எல்லாத்தோடு சேர்ந்து தான் அவங்க போகிறாங்க. வெறுமனே போய் கோர்ட்டில் போய் வழக்கு தொடுக்க முடியாது. இப்போ இந்த ஆதாரங்களை எல்லாம் முன்வைக்கும் பொழுது ஏன் இந்த கோளாறுகள் இருக்கு அப்படின்ற கேள்வி வரும்.
அப்படி வரும்பொழுது அதனால தான் அவர் சொல்றாரு ரிசல்ட்டே மாறக்கூடிய வாய்ப்பு கூட இதனால் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து இந்தியாவிலே இதுதான் ஒரு முதல் வழக்கா இருக்க போகுது. இந்த மாதிரி ஆய்வு பண்ணி பிரச்சனையை கண்டறிகின்ற ஒரு முதல் வழக்கா இருக்க போகுது. ஆமா, இப்போ இந்த மாதிரி வழக்கு போறாங்க, இதனால இந்த மாதிரி பிரச்சனைகளோடு ஏன் நீங்க இவிஎம் வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது விவாதத்துக்குள்ளாகும். இவிஎம்ஏ பயன்படுத்துறது கூட அங்க அந்த விவாதத்துக்குள்ள வரும். அப்ப அந்த மாதிரி வரும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய வழக்காக இந்தியாவில் ஒரு முன்னுதாரணமான வழக்காக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுல. ஓகே, இப்போ அதே போல இன்னொரு விஷயம், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் அவர் வந்து குதிரை பேர வழக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலை மாலை வந்து செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரும் கையெழுத்து இருந்தாங்க. ஒரு 14 பேரை வந்து அந்த வழக்கில் கைது செஞ்சிருந்தாங்க. அது குறித்தும் நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம். அந்த வழக்கை ஒட்டுமொத்தமா விசாரிக்க கூடாது அப்படின்னு நீதிபதிகள் வந்து ஒரு உத்தரவு போட்டு ஒட்டுமொத்த விசாரணைக்கும் ஒரு தடை விதிச்சிருக்கிறாங்க. அந்த தடை எதற்காக? குதிரை பேர வழக்கு எம்எல்ஏவிடம் 35 ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு. நம்ம ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டோனெல்லாம் அவங்க இறக்கிக்கிட்டாங்க, அந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் போல. இப்போ வந்து எம்எல்ஏவிடம் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசினார்கள். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்பொழுது டிவிகே உடைய கொறடா உத்தரவுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிச்சுட்டா சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஆட்சி கவிழ்ப்புக்கே அது இட்டு செல்லும், அதனால நீங்க அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் திருநாவுக்கரசு, ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, தேர்தல் வியூக வகுப்பு, ஆமா, அவரு தொடர்பு கொண்டு பேசினார். அவர் போன்ல பேசும்பொழுது இதெல்லாம் நாங்க நேர்ல பேச முடியாது, நீங்க போன்லயே எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு எம்எல்ஏ சொன்னாரு. திருப்பி வாட்ஸ்அப் கால் பண்ணாரு, ஆனா எடுக்கல. இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த எஃப்ஐஆர்ல எல்லா விவரங்களும் இருக்கு. இப்போ இந்த டீடைல்ஸ்லாம் வந்துச்சு. அதன் அடிப்படையில் 14 பேரை ஒருவர் பின் ஒருவராக கைது செய்யறாங்க. அப்படி கைது செய்யும் பொழுது அதில் ஒருவர் ஏற்கனவே ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஏற்கனவே சிபிஐ விசாரணை வேணும், இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அப்பொழுது அவர் மீதான வழக்கிலே அவர் தானே கைது பண்ணிருக்கிறாங்க. ஆமா ஆமா, அவர் தான். அப்ப அவர் மீதான விசாரணைக்கு மட்டும் தடை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு, சில நாட்களுக்கு முன்பு வந்துச்சு. இப்ப மேலும் இருவர், அந்த 14 பேர்ல ஏற்கனவே ஒருத்தருக்கு அவருக்கு மட்டும் தடை அப்படின்றது வந்துச்சு. ஆனா சிபிஐ கேட்டிருந்தார். இப்ப மேலும் 2 பேர் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும், மாநில போலீஸ், தமிழ்நாடு மாநில போலீஸ் விசாரிப்பதில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்த வழக்கே வந்து அவர்களுடைய வாதம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கே ஜோடிக்கப்பட்ட வழக்கு, போலீஸே அதை விசாரிப்பது அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால இதை சிபிஐ விசாரணைக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது ஒருவர் பின் ஒருவராக வந்து சிபிஐ விசாரணை கோருகிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு சம்பந்தப்பட்டதான ரமேஷ், கார்த்திக், இவங்க 2 பேரும் மிரட்டி செந்தில் பாலாஜி பேரை வந்து சொல்லுங்க. ஆமா, செந்தில் பாலாஜி வந்து டார்ச்சர் பண்ணாங்க. ஆமா, செந்தில் பாலாஜி பெயரை சொல்லி அவர்கள் தான் எங்களை இப்படி செய்ய சொன்னார்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே போலீஸ் விசாரணையில் எங்களை இப்படி நிர்பந்தித்தார்கள் அப்படின்றதே அவங்க வாக்குமூலம் ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. நீதிமன்றத்திலேயே அவங்க அதை சொல்லியிருந்தாங்க. அதனால ஜாமீன் வாங்கிட்டு வெளில வர்றப்பதான் டாஸ்மாக் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமா, இப்போ அதனால வந்து அந்த வழக்கில் மாநில போலீசார் விசாரிப்பதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, சரியாக இருக்காது. இதே தான் வந்து ஏற்கனவே கரூர் வழக்கின் போது டிவிக்கு தரப்பில் சொன்னாங்க. விஜய், ஆதவ் அர்ஜுனா இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர்கள் விசாரிக்க கூடாது, மாநில போலீஸ் வந்து இந்த வழக்கை ஆனா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லாம் போட்டு விசாரணைலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சிபிஐ தான் விசாரிக்கணும், அவங்க தான் நேர்மையாக விசாரிப்பார்கள் அப்படின்னு சொன்னது விஜய் டிவிக்கு சொன்னாங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உடனே நீதி வென்றதுன்னு ட்வீட்லாம் பண்ணாரு. சோ அந்த மாதிரி வந்து சிபிஐ விசாரிக்கிறது தான் சரி, மாநில போலீஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே தான் இவங்களும் கேட்கறாங்க, நீங்களே விசாரிப்பதில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, நீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் அப்படின்னு கேட்கும்போது சரி, ஒருவர் பின் ஒருவராக வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். அதனால போலீஸும் மாநில அரசும் சிபிஐயும் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து இது தொடர்பாக நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு அடுத்த விசாரணை வரை இதற்கு அடுத்த விசாரணை 27ஆம் தேதி தள்ளி போட்டாங்க. அதுவரை இப்ப இது என்ன ஒரு இடைக்கால தடை தானா இல்ல ஒட்டுமொத்த தடையா? இது சிபிஐக்கு இந்த வழக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அந்த ஹியரிங் வருகிற வரை இதுக்கான தடை, ஒட்டுமொத்த விசாரணைக்கும் தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கு அடுத்த கட்டம் சிபிஐக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து இப்ப தமிழ்நாடு திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து அதை இவ்வளவு நாளா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க.
இவ்வளவு பெரிய நெரேட்டிவ்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு, ஆட்சியை கவிழ்ப்பதற்கு செந்தில் பாலாஜியும் ஸ்டாலின் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு அந்த கருத்து பயங்கரமா வந்து பரவிருச்சு. இப்ப எந்த ஆதாரமுமே இல்லையா? ஒரு விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆரம்ப கட்ட விசாரணை, இவ்வளவு நாள் 14 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சோம், எந்த ஆதாரமும் தமிழ்நாடு போலீஸ், திருவல்லிக்கேணி போலீஸ்ட்ட இல்லையா? என்ன ஆதாரம் இருக்கு? பொதுவெளியில நம்ம பாக்குறோம், என்ன ஆதாரம் கொடுத்திருக்காங்க? ஒரு ஆதாரமும் கொடுக்கல. போன் கால் ஒரு நம்பர்ல இருந்து அவருக்கு போயிருக்கு, அவர் பேசியிருக்கார், அது ஒரு ஆதாரம். அதே மாதிரி அசோக்குமார் இருந்த பொழுது இவரும் அந்த இடத்துல இருந்தார் ஈரோட்ல அப்படின்ட்டு ஒரு ஆதாரம். இதுதான் சொல்றாங்களே தவிர அதற்கு மேல் ஒரு ஆதாரமோ ஒரு பெரிய பணத்தை கைப்பற்றியதாகவோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. முன்னுக்கு பின் முரணாக போலீஸோட தகவல்களே வந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வலுவான ஆதாரம் அவங்களுக்கு கிடைக்காம தான் சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை கிடையாது, நீங்க எல்லாத்தையும் சிபிஐட்ட கொடுங்க, இது வரைக்கும் என்னென்ன விசாரித்தீர்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சிபிஐட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா சிபிஐ அதுல இருந்து டேக் ஆஃப், அவங்க அதுல இருந்து விசாரணை தொடங்குவாங்க. அதனால நாங்க அங்க அந்த விசாரணையை அங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கு நீதிமன்றத்தில் போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் இது தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால சிபிஐக்கு போவதற்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு. இதுல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி சார். நன்றி.